கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவில் அருகில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் வேங்கூர் கிளையில் கொள்ளை முயற்சி நடந்திருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சனி ஞாயிறு விடுமுறை முடிந்து இன்று வங்கிக்கு வந்து பார்த்தபோது வங்கியின் ஜன்னல் கம்பிகள் உடைக்கப்பட்டிருக்கிறது. லாக்கரில் வெல்டிங் மூலம் துளையிட முயன்றும் உடைக்க முடியாததால் திருடர்கள் விட்டு சென்றிருக்கின்றனர். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் இளையராஜா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் இளையராஜா, விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் நிஷா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ளது கீழத்தாழனூர். இந்த கிராமத்தில் அமைந்துள்ளது வேங்கூர் கிளையின் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி. இந்த வங்கியில் 2 நாட்கள் விடுமுறைக்கு பின்னர் இன்று காலை வங்கியின் ஊழியர்கள் வழக்கம் போல வங்கிக்கு வந்துள்ளனர். அப்போது வங்கியின் பூட்டு திறந்து உள்ளே சென்று பார்த்தபோது வங்கியின் பின்புறம் உள்ள ஒரு அறையில் ஜன்னல் கம்பிகள் வெல்டிங் மூலமாக உடைக்கப்பட்டு ஆள் வரும் அளவிற்கு துளையிடப்பட்டு இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் வங்கியின் லாக்கரை செக் செய்த போது அதன் மேல் பகுதியில் வெல்டிங் வைத்து உடைக்க முயற்சி செய்துள்ளனர் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து சம்பவம் குறித்து வங்கியின் மேலாளர் உடனடியாக அருகில் உள்ள திருக்கோவிலூர் போலீசாருக்கு தகவல் கொடுத்ததன் பேரில் அங்கு வந்த போலீசார் வங்கி துளையிடப்பட்ட இடம், லாக்கர் உள்ள இடம் உள்ளிட்டவைகளை பார்த்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் உள்ளே வந்த மர்ம நபர்கள் எச்சரிக்கை ஒழிப்பானை எழுப்ப விடாமல் செய்ய வங்கியில் மின்சாரத்தை முதலில் துண்டித்துள்ளனர். அதன் பின்னர் வெல்டிங் இயந்திரங்கள் மூலமாக லாக்கரின் மேல் பகுதியில் உள்ள இரும்பு கம்பியை துளையிட்டுள்ளனர். ஆனால் அது முழுமையாக செய்யப்படாமல் பாதியிலேயே விட்டுவிட்டு அங்கிருந்து சென்றுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து திருக்கோவிலூர் போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் வங்கிக்கு 2 நாட்கள் விடுமுறை என்பதால் எப்போது இந்த சம்பவம் நடைபெற்றது என்பது தெரியவில்லை. இன்று விசாரணை நடைபெறுவதால் வங்கி விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் திருக்கோவிலூர் போலீசார் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து தடயங்களை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திருக்கோவிலூர் காவல் சரகத்திற்கு உட்பட்ட பகுதியில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் புதிய தம்பதியை கட்டி போட்டு, அதாவது முதியவர்களை கட்டி போட்டு 200 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அரங்கேறிய நிலையில் தற்போது வங்கியின் பின்பக்க ஜன்னல் கம்பிகளை வெல்டிங் மூலம் உடைத்து உள்ளே புகுந்து கொள்ளையர்கள் லாக்கரை உடைக்க முயற்சி செய்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தொடர்ந்து இந்த பகுதியில் திருக்கோவிலூர் காவல் சரகத்திற்கு உட்பட்ட பகுதியில் தொடர்ந்து கொள்ளை சம்பவம் அரங்கேறி வருவதால் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நிஷா. இளையராஜா, விவரங்களுக்கு நன்றி.